Daily. Taste the Daily. கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்ற வரிகளின் ஆழத்தை உணர்ந்து இத்தனை குழந்தைகளும் எத்தனை ஆர்வத்துடன் கல்வி கற்க அரசு பள்ளியை நோக்கி வந்த போதிலும் அமர இடமில்லாமல் அல்லோல் படும் காட்சிகளை காணும் போது மனம் நொந்து கொள்கிறது. காலம் மாற மாற அரசு பள்ளி மீதான மக்களின் நாட்டம் குறைந்து தனியார் பள்ளிகளை தேடி ஓட்டம் பிடிக்கும் நிலையில் அரிதிலும் அரிதாக திருப்பூர் வீரபாண்டி அரசு மேல்நிலை பள்ளியில் ஆயிரக்கணக்கான மாணவ செல்வங்கள் கல்வி பயின்று வருகின்றனர். எவ்வித முன்னெடுப்பும் இல்லாமல் அரசின் மீது முழு நம்பிக்கையோடு ஆண்டுதோறும் ஒவ்வொரு வகுப்பிலும் நூற்றுக்கணக்கான குழந்தைகள் சேர்ந்து வருகின்றனர். இப்படிப்பட்ட சூழலில் மக்களின் நம்பிக்கையை குலைக்கும் வகையில் பள்ளி கல்வித்துறையின் செயல்பாடு அலட்சியமாக இருப்பதாக புகார் எழுந்துள்ளது. தரமான ஆசிரியர்கள் இருந்தும் கற்பதற்கான சூழல் 1% கூட இல்லை என்பதுதான் மனக்கசப்பான உண்மை. போதிய வகுப்பறைகள் இல்லாமல் இடவசதியின்றி மாணவர்கள் நெருக்கடியில் தவிக்கும் நிலைதான் இன்றளவும் நீடிக்கிறது. இயற்கை உபாதை கழிப்பதற்கு கழிப்பிட வசதிகள் கூட இல்லாத சூழலில் மாணாக்கர்கள் ஒவ்வொரு மணி நேரத்தையும் வேதனையுடனே கடந்து வருவதாக சொல்லப்படுகிறது. 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் மற்றும் ஆங்கில வழி கல்வியில் போதிக்கப்படும் இப்பள்ளியில் முன்பெல்லாம் 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வந்ததாகவும் கட்டட வசதி இல்லாத காரணத்தால் இப்போது வெறும் 1238 மாணவர்களே படித்து வருவதாகவும் பெற்றோர் கூறுகின்றனர். 2019 நான் பாஸ் அவுட் ஆனேன். 2020 இருந்தே இந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாமே ஓகே, அவங்க கொடுக்குற கோச்சிங் எல்லாமே ரொம்ப பெட்டரா இருக்கும். அவங்க கொடுக்குற ஹார்ட் ஒர்க், டெய்லியும் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுக்கிற எஃபெக்ட், ஸ்பெஷல் கிளாஸ், ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாத்துலயுமே ரொம்ப பெஸ்டாவே பண்ணுவாங்க. பட் இங்க இருக்க பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா, கிளாஸ் ரூம்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, ஸ்ட்ரென்த் ஹையரா இருக்கு, கிளாஸ் ரூம்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. அண்ட் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஏன்னா ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும் போது அவங்களுக்கான பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்றது கம்மியா இருக்கு. இட நெருக்கடியோ வகுப்பறை இல்லாததோ கற்றலுக்கு தடையாக அமைந்துவிடக் கூடாது என்ற முனைப்பில் கிடைத்த இடத்தையெல்லாம் வகுப்பறையாக்கி வகுப்பெடுத்து வரும் ஆசிரியர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் என்கின்றனர் பெற்றோர். வெட்ட வெளியில் தரைப்பகுதியில் டேபிளை கொண்டு வகுப்பறைகளாக பிரித்து பலகைகளை பொருத்தியும் ஆசிரியர்கள் மெனக்கெட்டு பாடம் நடத்தி வருகின்றனர். கிளாஸ் வசதி டோட்டலா இல்ல. ஒரு கிளாஸ்ல 100 பேர் 150 பேர் உட்காந்து படிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. எப்படி படிப்பாங்க பசங்க? சிரமமா தான் இருக்கு. உங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் எதுவும் எடுக்க முடியல. இதுல டீச்சர்ஸ் பற்றாக்குறை இருக்கு. இன்னும் சில ஆசிரியர்களோ மொட்டை மாடியிலும் வறண்டாவிலும் மரத்தடி நிழலிலும் கூட மாணவர்களை அமர வைத்து தடையின்றி கல்வி போதித்து வருகின்றனர். எழுத்தறிவித்தவனே இறைவன் என்ற வாக்கியத்திற்கு பொருளாய் உயர்ந்து நிற்கின்றனர் வீரபாண்டி அரசு பள்ளி ஆசிரியர்கள். இந்நிலையில் மாணவர்களின் சிரமங்களை அறிந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் நேரில் பள்ளியை முழுவதுமாக ஆய்வு செய்து அதிர்ச்சி அடைந்தார். உடனடியாக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கல்வி அலுவலர் வகுப்பறைகள் அமைப்பதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாகவும் விரைவில் பணிகள் தொடங்கும் என்றும் அறிவித்தார். குழந்தைகள் கொஞ்சம் அட்மிஷன் அதிகமா இருக்கு, வகுப்பறைகள் கொஞ்சம் போதாம இருக்கு, இட பற்றாக்குறையினால இப்போ வகுப்பறை கட்டி கொடுக்க முடியாம இருக்கு. இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எல்லாமே வந்திருக்கிறாங்க. இடம் விரைவில் சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. இடம் சார்ட் அவுட் பண்ணி பெயர் மாற்றம் பண்ணி உடனடியா வகுப்பறைகள் கட்டி மாணவர்களுக்கு கூடிய விரைவில் ஒரு தீர்வு வந்துரு. அரசு பள்ளியில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான வழிகளை அலசி ஆராயும் சூழலில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஆர்வமுடன் வந்து படிக்கும் இதுபோன்ற பள்ளிகளை தேர்ந்தெடுத்து அரசு மேம்படுத்தினாலே அரசு பள்ளி மீதான நம்பிக்கை அதிகரித்து மாணவர்கள் சேர்க்கையும் தானாகவே உயரும் என்பதில் மாற்று கருத்து இருக்காது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் பூபதி. Taste
Daily. Taste the Daily.